அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். காலை நேர ராஜாவில் தினம் எம்டி ஸ்டமக்கில் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறது வழக்கம் இல்லைங்களா? வெஜிடபிள் ஜூஸ் அல்லது ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்குறோம். அதில் வந்து வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி. 100 கிராம் வெள்ளை பூசணி எடுத்துகிட்டு தோல் நீக்கி கட் பண்ணி போட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் 5-6 மிளகும் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இது ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். வெள்ளை பூசணியோடைய வேல்யூவே வேறு லெவலில் தான் இருக்குது. இது நம்ம தினம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது இந்த ஜூஸில். இப்போ இருக்கிற வெயிலுக்கு நம்மளே நமக்கு பாதுகாத்துக்கணும், சேஃபாக இருக்கணும் நம்ம அப்படின்னா நீர்க்காய்கள் நிறையா சேர்த்துக்கணும். தினமே நீர்க்காய்கள் எடுத்துக்கிற மாதிரி நாங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துகிட்ருக்குறோம். வெள்ளரிக்காயை பொடிசாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட மாதுளம்பழமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ராஜ உணவுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது கோதுமை ரவையும் பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு கிச்சடி ரெடி பண்ணேன். லைட்டாக மசாலா கொடுத்து அந்த கோதுமை ரவை கிச்சடி ரெடி பண்ணேன். இப்போ ராஜா உணவை அசம்பிள் பண்ணிடலாம். கோதுமை ரவை கிச்சடி ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். அதோட வெள்ளரிக்காய் மாதுளம்பழம் சாலடு, அடுத்து பாயில்டு எக்கு, அதில் பெப்பர் சால்ட்டு தூவி இதான் எங்களுடைய காலை நேர ராஜ உணவாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.